குட் பேட் உக்லி. ஆதிக்கு வந்து இந்த படத்தை வந்து இயக்கியிருக்காரு. ஆதிக்கு அவருடைய கேரியர்ல குட் அப்படின்னு கேட்டீங்கன்னா மார்க் ஆண்டனி அப்படின்னு சொல்லலாம், பேடுனா ட்ரிபிள் ஏ வந்து சொல்லலாம், உக்லி அப்படின்னா திரிசால நயன்தாரா சொல்லலாம். எனக்கு இந்த படங்கள்லாம் பார்க்கும்போது இந்தந்த கேட்டகரியில இருந்துச்சு அப்படின்னு வச்சுக்கோங்க. ஆனா இந்த குட் பேட் உக்லி வந்து எந்த கேட்டகரியில வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, அஜித் அவர்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு மாசான ஒரு படம் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. ரூரல் பேஸ்டு மாஸ் படங்கள் பண்ணாரு. அதுல எமோஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஃபேமிலி ட்ராமா அதுதான் வந்து அதிகமா இருந்துச்சு. ஒரு சில கட்டத்துக்கு மேல அஜித் அவர்கள் இந்த மாதிரி தான் படம் பண்ண போறாரு, இது வந்து ரொம்ப கிளிஷேவா இருக்கு அப்படின்னு நிறைய ரைட் அப்ல நிறைய விமர்சனங்கள் கிரிட்டிக்கா வந்து நிறைய பேர் சொன்னாங்க. ஆனா அது எல்லாத்தையும் வந்து புரட்டி போடுற மாதிரி ஆதிக்கு வந்து இந்த படத்துல வந்து அஜித் அவர்களுடைய ஒரு ஒரு விண்டேஜ் அஜித் அவர்கள் படம் எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு டோன்ல இந்த படத்தை வந்து எடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் தாண்டி எனக்கு இந்த படத்துல வந்து ஒரு விஷயம் இருந்துச்சு. என்ன அப்படின்னா, ஆதித்யா அவருடைய ரைட் பண்ற கேரக்டர் எல்லாருமே வந்து அவ்வளவு மெச்சூர்டா இருக்காது, ஒரு அமைச்சூடான ஒரு பெர்ஃபார்மன்ஸோட தான் இருக்கும். நீங்க வந்து எஸ்.ஏ. சூர்யா அவர்கள் மார்க்காண்டில பெர்ஃபார்ம் பண்ணனாலதான் அந்த கேரக்டர் வந்து ஒர்க் ஆச்சு. நீங்க வேற யார் பண்ணியிருந்தாலும் ஒரு அர்ஜுனை கூட்டு வந்து ஆக்ஷன் கிங் அர்ஜுனை கூட்டு வந்து அந்த கேரக்டர் பண்ணியிருந்தாருன்னா அது ரொம்ப ரொம்ப வந்து என்ன எப்படி பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி இருக்கும். எஸ்.ஏ. சூர்யா அவர்கள் ஆல்ரெடி ஆளே அந்த மாதிரியான ஒரு ஆளு அப்படின்றனால அது பயங்கரமா வந்து ஒர்க் ஆயிருச்சு. நீங்க எஸ்.ஏ. சூர்யா தவிர்த்துட்டு விஷால் கேரக்டர் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். என்னடா இப்படி வந்து ஒரு கேரக்டரா அப்படின்னு அது பயங்கர ட்ரோல் மெட்டீரியல் ஆயிருக்கும். எனக்கு அது ஒண்ணுதான் தோணுச்சு. இதுலயும் வந்து ரொம்ப ஒரு கோக்கியான ஒரு கேரக்டர் வந்து அஜித் அவர்களை பண்ண வச்சிருவாரோ அப்படின்னு தோணிட்டு இருந்துச்சு. ஆனா ரொம்ப டீசென்டான ஒரு கேரக்டர் தான் வந்து அஜித் அவர்களுக்கு எழுதியிருந்தாரு. அது நல்லாவே வந்து படத்துல வந்து ஒர்க் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தினுடைய ஒன்லைன் கதை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தன்னுடைய பையனுக்காக கேங்ஸ்டர் வாழ்க்கையை விட்டுட்டு ஜெயிலுக்கு போன ஒரு கேங்ஸ்டர் திரும்ப வந்து தன்னுடைய பையனுக்காக வந்து கேங்ஸ்டரா மாறுறாரு. அதுதான் அந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. இது திரைக்கதையா பண்ற விதம் எப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம். அதுவும் கமர்ஷியலா பண்றது வந்து ஓரளவுக்கு வந்து ஒரு சவாலான விஷயம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எந்த இடத்துலயும் வந்து தொய்வு இல்லாம நம்ம ஆடியன்ஸ் வந்து எங்கேஜிங்கும் உட்காந்து பார்க்க வைக்கணும். கேரக்டரோட ஆர்க்கை வச்சு பேக்ரவுண்ட் ஸ்கோர், சாங்ஸ், விண்டேஜ், ரெஃபரன்ஸ், இப்படி அஜித் படத்தோட வந்து சின்ன சின்ன குட்டி குட்டி மூமெண்ட்ஸ், இது மாதிரி விஷயங்களை ஸ்கிரீன் பிளாவே வந்து உட்காந்து எழுதியிருக்காரு. அதுதான் அந்த படத்தினுடைய ஒரு பெரிய பிளஸ் பாயிண்டா இருக்கு அப்படின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா அதுதான் வந்து படத்துல வந்து நிறைய இடங்கள்ல ஒர்க் ஆயிருந்துச்சு. திரைக்கதை விதமா காட்சி அமைப்புகள்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழக்கமான ஒரு கமர்ஷியல் படம் எந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு பேட்டர்ன்லாம் இந்த படத்தை வந்து ஆதிக்கு வந்து எழுதியிருக்காரு. ஜிவி பிரகாஷ்குமாரோட மியூசிக்கு படத்தை வந்து எவாலுவேட் பண்றதுக்கு மட்டும்தான் வந்து மியூசிக் இருக்கு. ஒரு லாங் டைமா வந்துட்டு அவருக்குன்னு ஒரு யூனிக்கான ஸ்டைல் இருக்குங்க. அந்த ஸ்டைல் வந்து இந்த படத்துல வந்து இல்ல. இந்த கிரீடம் படத்தோட பாட்டெல்லாம் ஒரு இடத்துல போட்டாங்க, அது கேட்கறதுக்கு அவ்வளவு இனிமையா இருந்துச்சு. மற்ற எல்லா இடத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா பாட்டு வந்து பயங்கர இறைச்சல், பயங்கர சவுண்டு, டம்மு டம்முன்னு சவுண்டு தான். தியேட்டர் ஸ்பீக்கரை வந்து அடிச்சு உடஞ்சிடும் நினைக்கிறேன். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பயங்கர பீட்டு. இந்த படத்துல நான் என்ஜாய் பண்ண விஷயங்கள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஜித் அவரோட இன்ட்ரோ, டைட்டில் கார்டு, அப்புறம் செகண்ட் ஹாஃப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பிளாஷ்பேக் ஒரு 10 நிமிஷம் வந்து காமிச்சிருந்தாரு. அப்புறம் கிளைமேக்ஸ்ல வர லுக், இது மாதிரி வந்து நிறைய தியேட்டர் மூமெண்டா வந்து நான் உண்மையிலே வந்து தியேட்டர்ல வந்து பயங்கரமா என்ஜாய் பண்ணேன். அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த படத்தினுடைய ஒரு குறையா என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, அது ரீசெண்ட் டைம்ஸ் வந்து தமிழ் சினிமால இருக்கக்கூடிய ஒரு பெரிய குறையா நான் வந்து பாக்குறேன். வன்முறை சார்ந்த விஷயங்களை வந்து பாத்தீங்கன்னா குளோரிஃபை பண்ணி க்ரோம் பண்ணி அதை வந்து ஒரு கொண்டாடக்கூடிய ஒரு காட்சி அமைப்புகளாக படத்தில் இருக்கக்கூடிய வசனமா வந்து வைக்கிறதா இப்ப இருக்கக்கூடிய ஒரு பெரிய ட்ரெண்டா இருக்கு. இப்ப விடாமுயற்சி பண்ணாரு, அது ஒரு இன்டென்ஸான ஒரு கதை, ரீமேக் படமா இருந்தாலும். ஆனா அது வந்து பெருசா வந்து வரவேற்பு கிடைக்கல. ஆனா இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா வன்முறை படம் ஆரம்பிச்சிருந்து கடைசி வரையும் வன்முறை தான். அது வந்து பயங்கரமா வந்து கொண்டாடப்படுது. அதுதான் வந்து ஒரு பெரிய மாசாவும் வந்து பார்க்கப்படுது. இது வந்து ஆக்ஷன் அப்படின்னு சொல்லி இந்த படங்களை வந்து சொன்னாலும் ஆக்ஷனுக்கும் வன்முறைக்கும் வந்து பாத்தீங்கன்னா வயலன்ஸுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. அது வந்து எப்படி வந்து மக்கள் வந்து புரிஞ்சுக்கிறாங்க, அதை எப்படி ரிசீவ் பண்ணிக்கிறாங்க, இல்ல உண்மையிலேயே வந்து எல்லாருமே வந்து வன்முறையான ஒரு மனநிலை தான் இப்ப இருக்காங்களா அப்படின்றது எனக்கு தெரியல. ஏன்னா எனக்கு இந்த மாதிரியான படங்கள்ல வந்து பெருசா வந்து உடன்பாடு இருக்காது. இந்த படங்களை வந்து தியேட்டர்ல பார்க்கறோம், ஜாலியா என்ஜாய் பண்றோம். ஆனா அதுதான் மக்களுடைய மனநிலையா இருக்கு அப்படின்றதான் வந்து ஒரு பெரிய ஒரு வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா நான் வந்து பாக்குறேன். இந்த படம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு படம் முழுக்க வந்துட்டு துப்பாக்கி கலாச்சாரம் கொண்ட ஒரு வன்முறையான ஒரு படம் தான். அர்ஜுன் தாஸ் உண்மையில வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாருங்க. செம்ம சூப்பரா இருந்துச்சு அவருடைய பெர்ஃபார்மன்ஸ். எனக்கு தெரிஞ்சு வேற யாரை போட்டிருந்தாலும் வந்து இந்த அளவுக்கு அந்த கேரக்டர் ஒர்க் ஆயிருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா செம்ம சூப்பரா வந்து இந்த கேரக்டர் வந்து பண்ணியிருந்தாரு. அதுவும் வந்து தொட்டு தொட்டு பேசும் சுல்தானா அப்படின்ற பாட்டுக்கு வந்து ஒரு டான்ஸ் எல்லாம் பண்ணியிருந்தாரு. தியேட்டர் செம்ம வைப்பு, செம்ம சூப்பரா வந்துட்டு ஒர்க் ஆயிருந்துச்சு. இது இல்லாம இந்த படத்துல வந்து எனக்கு பிடிக்காத காட்சிகள் என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இந்த த்ரெட்ல இருக்கக்கூடிய டைலாக்ஸை போடுறது, இந்த இன்ஸ்டாகிராம்ல வந்து இருங்க பாய் அப்படின்னு சொல்லி டைலாக் சொல்றது, அப்புறம் இந்த பணத்துக்காக மறந்து போய் இந்த மாதிரி வந்து இந்த பாட்டை வந்து போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கிரஞ்சாவே இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். அதெல்லாம் வந்து தவிர்த்திருக்கலாம். பிரச்சனை வந்து பெருசா வந்து யூஸ் பண்ணலாங்க. திரிஷா அவரோட கேரக்டர் வந்து ரொம்ப பெருசா இம்பாக்ட்ஃபுல்லா இல்ல. அஜித் அவர்கள் பையன் நடிச்ச கேரக்டர் வந்து ஓரளவுக்கு எமோஷனலா ஒன்றரை நேரங்கள் வந்து கனெக்ட் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லலாம். பிரபு அவர்கள் இது மாதிரி வந்து சொல்லிட்டு போற மாதிரி நிறைய கேரக்டர் இருந்துச்சு. அந்த கேரக்டர் எல்லாத்தையுமே வந்து இன்னெல்லாம் வந்து யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம். ஆனா வந்து ஆதிக் அவர்கள் முழுக்க வந்து அஜித் அவர்கள் மீதே வந்து கவனம் செலுத்தனால இந்த படம் வந்து அஜித் ரசிகர்கள் மட்டும் கொண்டாடக்கூடிய ஒரு படமா இருக்கும் அப்படின்ற ஒரு கருத்து வெளியே வந்தாலும் ஆச்சரியப்படுறது இல்லை. ஏன்னா அது வந்து முழுக்க படம் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா அஜித் சுத்தி தான் வந்து படமே இருந்துகிட்டே இருந்துச்சு. அவர் வந்து அஜித் அவர்களுடைய ஃபேன்ன்றனால அவரு இந்த மாதிரியான ஒரு கண்ணோட்டத்தில் இந்த படத்தை வந்து எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லலாம். பர்சனலி இந்த படம் வந்து
எனக்கு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா ஒரு விண்டேஜ் டைம்ல அஜித் அவர்கள் வந்து ஒரு கோட் சூட் போட்டு பயங்கர மாசா பில்லா 2, ஆரம்பம் இந்த மாதிரியான படங்கள் பண்ணியிருந்தாரு. அந்த மாதிரியான ஒரு கமர்ஷியலா அவருடைய ஸ்டைல்ல இருக்கக்கூடிய ஒரு படம் ரொம்ப நாள் கழிச்சு பார்த்த மாதிரியான ஒரு ஃபீல் எனக்கு வந்து இருந்துச்சு. அதனால இந்த படம் வந்து எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனா அதை தாண்டி நான் சொன்ன மாதிரியான ஒரு சில குறைகள், ஒரு கிரிட்டிக் வைஸா வந்து விமர்சனம் மீது அந்த வன்முறை இந்த மாதிரியான விஷயங்கள், அந்த ஒரு விமர்சனம் எனக்கும் இருக்கு. ஆனா அதெல்லாம் ஒதுக்கி வச்சுட்டு ஒரு டிராமாவா, ஒரு மாஸ் மசாலா கமர்ஷியலா, ஒரு மாஸ் ஹீரோ படம் பார்க்க போறோம் அப்படின்ற மைண்ட் செட்டை போய் பார்த்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அஜித் அவர்கள் வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு படமா தான் இந்த குட் பேட் அக்லி படம் வந்து இருக்கும். இந்த படம் வந்து குட்டா எதுல இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா அஜித் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ், லுக் வைஸ் இதுல வந்து பயங்கர குட்டா இருக்கு. பேட் எதுல இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த வன்முறை சார்ந்த காட்சிகள் வந்து இருக்கு. உக்லி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா படத்துல இருக்கக்கூடிய கதாபாத்திரங்களை வந்து சரியா பயன்படுத்தாதான் வந்து பெரிய உக்லி. அதனால இந்த படம் வந்து குட் பேட் உக்லின்னு டைட்டில் வச்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஆனா ஆதிக் அவர்கள் இப்படி ஒரு சம்பவம் பண்ணுவார்னு எதிர்பார்க்கவே இல்லை. அது வந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் தான். கண்டிப்பா தியேட்டர்ல போய் பாருங்க. ஒரு என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு படமா தான் இந்த படம் இருக்கும். நன்றி, வணக்கம்.